தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். அப்பா, உம் பாதம் அமர்ந்து விட்டேன். என் அன்பு தகப்பனே, நீர்தான் அப்பா. இதோ இயேசு தாம் மரணமடைந்த நேரமான பிற்பகல் 3 மணிக்கு தமது இரக்கத்தை வேண்டி சிறப்பாக மன்றாடும்படி நீர் எங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறீர் அப்பா. 3 மணி வேளையில் சிறப்பாக இந்த நாளிலே இறைவன் இரக்கத்தை சிறப்பாக மதித்து வணங்குபவர்களுக்காக ஜெபிப்போம். உலகனைத்திற்கும் மாபெரும் இரக்கத்தின் நேரம். இந்த நேரத்தில் எனது பாடுகளின் பெயரால் இறந்து கேட்கும் ஆன்மாவின் எந்த மன்றாட்டையும் நான் மறக்க மாட்டேன் என்று சொன்னவரே, துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. இயேசுவே, நீர் மரித்தீர், ஆனால் இந்த மரணம் ஆன்மாக்களின் வாழ்க்கைக்கு ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலமாகவும் வழிந்தோடியது. ஓ வாழ்வின் ஊற்றே, கண்டுபிடிக்க முடியாத இறைவனின் இரக்கமே, உலகம் முழுவதையும் உம்முள் அடக்கி உமது இரக்கம் முழுவதையும் எம் மீது பொழிந்தருளும். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே, தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே, தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே, தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமையும், எங்கள் மேல் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக
பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த இறைவனே, பரிசுத்த எல்லாம் வல்லவரே, பரிசுத்த நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த இறைவனே, பரிசுத்த எல்லாம் வல்லவரே, பரிசுத்த நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த இறைவனே, பரிசுத்த எல்லாம் வல்லவரே, பரிசுத்த நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் விசுவசிக்கின்றோம், உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும். உம்மை அனைவரும் அறிந்து நேசிக்கும்படி செய்ய எங்களுக்கு வரம் தாரும். அணை கடந்த உமது அன்பில் நம்பிக்கை வைக்கவும், உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மில் உள்ள அனைத்து தீய சக்திகளை முறியடிக்கவும் எமக்கு வரம் தாரும். இரக்கமுள்ள இயேசுவே, உம்முடைய சிலுவையின் பாரத்தால் அதிகரித்த திருக்காயங்களின் கொடிய வேதனைகளை பார்த்து இதோ இந்த நாளிலே நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு இறைவனின் இரக்கத்தை சிறப்பாக மதித்து வணங்குபவர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகில் பலவீனரும் பாவையும் பயமின்றி உம்மை அண்டி வருவதற்கே உம்முடைய ஈடு இணையற்ற இரக்கத்தை நீர் எங்களுக்கு தருகிறீரப்பா. என் மகனே, மகளே, கலங்காதே, மருளாதே. நீ என் கண்களுக்கு வெளியேற பெற்றவன், வெளியேற பெற்றவள் என்ற உடைய வார்த்தைகள் ஆண்டவரே. ஒரு நாள் உடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம் அப்பா. நான் சாந்தியும் இதய தாட்சியும் உள்ளவன், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. இன்று உம்முடைய இரக்கத்தை சிறப்பாக மகிமைப்படுத்தி வணங்க மக்கள் அழைத்து வந்து என் இதயத்தில் மூழ்க செய். இவர்களின் பாடுகளை எண்ணி வருந்தி என் ஆன்மாவோடு ஆழ்ந்து ஒன்றிருக்கிறார்கள். எனது இரக்கமுள்ள இதயத்தின் உயிருள்ள சாயல்கள் இவர்கள். இவ்வான்மாக்கள் மறுவாழ்வின் சிறப்பான ஒளியோடு துளங்குவார்கள். ஒருவரும் நரக நெருப்பிற்கு ஆளாக மாட்டார்கள். மரண வேளையில் இவர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பேன் என்று சொன்னவரே, இறை இரக்கத்தில் பங்கு கொண்டு அதனை பரப்புவதன் மூலம் இயேசு இரக்கம் நிறைந்த இதயத்தின் உயிருள்ள சாயலாக விளங்குவோருக்காக ஜெபிப்போம். அன்பையே இதயமாக கொண்ட இரக்கம் மிகுந்த இயேசுவே, இறை இரக்கத்தின் மேன்மையை சிறப்பாக போற்றி வணங்கும் ஆன்மாக்களை உமது இரத்த இதயத்தினுள் ஏற்றுக்கொள்ளும். இவர்கள் இறைவனிடமிருந்தே தமது சக்தியை பெறுகின்றனர். துன்பத் துயரங்களின் நடுவே நீர் மனுக்குலத்திற்காகப்பட்ட பாடுகளில் பங்கு கொள்ள விழைகிறார்கள். மென்மேலும் பெருகுமது இரக்கத்தால் அவர்களை அரவணைத்து விடாமுயற்சி, திடம், நீடிய பொறுமை ஆகிய புண்ணியங்களை அவர்களுக்கு அளித்தரலும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக.
உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். நித்திய பிதாவே, உதாரணம் முடியாத இரக்கத்தை உருக்கமாக போற்றி வணங்கும் ஆண்மக்கள் மீது உமது கருணை கண்களை திருப்பிவிடும். இவர்கள் சொல்லாலும் செயலாலும் உம்மை மகிமைப்படுத்துகின்றனர். இவ்வான்மாக்கள் நற்செய்தியின்படி வாழ்பவர்கள், உமது இரக்கத்தை தம் வாழ்வில் கடைபிடிப்பவர்கள். உமது வாக்குறுதிகளில் கொண்டுள்ள நம்பிக்கைக்கேற்ப இவர்களுக்கு மேலான இரக்கத்தை காட்டுமாறு உம்மை வேண்டுகிறோம். உமது சொந்த மகிமை போன்று இவர்களது வாழ்விலும் சிறப்பாக இறுதி வேளையிலும் இவர்களை பாதுகாத்தருளும் என்று சொல்லி, எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினி எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். இந்த நாளின் இறை இரக்கத்தின் செய்தி, உனக்கு நீ உண்மை உள்ளவனாக இரு. உனக்கு நீ உண்மை உள்ளவளாக இரு. நீ என்னை அனுமதித்தால் நான் அவனை நசுக்கி தள்ள அதிக வல்லமை உள்ளவளாக இருக்கிறேன் என்பது உனக்கு தெரியாதா? அப்போது என் கரங்களில் நீ மகிழ்வுடன் ஓய்ந்திருக்க முடியும் என்பது உனக்கு தெரியாதா? உனக்கு நீ உண்மை உள்ளவனாக, உண்மை உள்ளவளாக இரு. அப்படி செய்ய உனக்கு ஒரு சுய சித்தம் உண்டு. உன் இதயத்தை நீ எனக்கு தரும்போது உனக்குள் எத்தனை ஆற்றல் கிடைக்கிறது என்பதை நீ கண்டுபிடிக்க செய்கிறேன். உன் ஜபத்தினால் நீ சாத்தானை விரட்டுவதை பார்ப்பதே என் மகிழ்ச்சி. ஜெபி ஜெபி ஜெபி. என் அன்பு குழந்தையே, இறைவன் உன்னை எப்பொழுதும் ஆசீர்வதிக்கிறார். ஏனெனில் நீ அவரது திருவுளத்தை மட்டுமே செய்ய விரும்புகிறாய். உலகின் ஆறுதலுக்காக உன் இதயத்தை திறப்பதை விட என்னை நோக்கி உன் இதயத்தை உயர்த்துவதே சிறந்தது. என் மகளே, என் மகனே, எப்பொழுதும் அமைதியுடன் சமாதானத்துடன் இரு. இதனால் உன் மகிழ்ச்சி எங்கிருந்து வருகிறது என்பதை நீ அறிந்து கொள்வாய். நான் உன்னை எப்படி எங்கு வழிநடத்துகிறேன் என்பது பற்றி முழு நம்பிக்கையை கொள்வாய். உன்னால் ஜெபிக்க முடிந்ததற்காக எப்போதும் மகிழ்ச்சியாய் இரு என்ற இறை இரக்கத்தின் செய்தி. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தானையா. தூயவர் தூயவர், தூதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே. அருமையான மதிய வேளையிலே ஜெபிக்க தந்த உம்முடைய கிருபைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திலே இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெபக்குழுவிலே தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்னும் அதிகமாக எங்கெல்லாம் இந்த இறை இரக்கத்தின் நேரத்திலே 3 மணி வேளையிலே உடைய இறை இரக்கத்தின் நேரத்திலே ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீரே எங்களை வழி நடத்தும், பொறுப்பேற்றுக்கொள்ளும். மென்மேலுமாக நீர் எங்களை உம்முடைய இறை இரக்கத்தின் நேரத்திலே ஜெபிக்கக்கூடிய வல்லமையும் வரங்களையும் நீர் தரப்போவதற்காய் நன்றி ஆண்டவரே. இன்று குறிப்பாக என்னை தட்டி எழுப்பி ஜெபிக்க செய்தீரே, உமக்கு நன்றி அப்பா.
உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.